Hi friends, welcome back to my channel Cooking Dot. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட பாரம்பரிய அரிசியான காட்டியான அரிசியில வந்து எப்படி கஞ்சி வைக்கிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஒரு நல்ல ஹெல்தியான ஆப்ஷன், டயட்ல இருந்தாலும் சரி, டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் சரி. சோ இது வந்து ஹெல்தியான ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபர் இது. சோ இதுக்கு நான் வந்து காட்டியான அரிசி வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை வந்து எப்படி சமைக்கிறது அப்படினு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து கொடுக்கிறேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த அரிசி வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். இத வந்து நல்லா வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா வந்து நம்ம வந்து ஃபேனுக்கு அடியில போட்டு வளர்த்தி எடுத்துக்கலாம். நீங்க வெயில்ல காய வைக்கிறதுனால காய வச்சுக்கோங்க. சோ நான் வந்து ஃபேனுக்கு அடியில லைட்டா வந்து போட்டு வளர்த்திட்டு நான் வந்து நேரா வந்து panல வந்து மாத்திட்டேன். இதுக்கு ஒரு கடாயில வச்சிட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிரலாம். இது வந்து நம்மளோட கருப்பு கவுனி அரிசி மாதிரி நமக்கு வந்து பொரிஞ்செல்லாம் வராது. இது வந்து நல்லா வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து சமைக்கிறது வந்து நமக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா கஞ்சி தான் நம்ம வைக்க போறோம்ன்றதனால நமக்கு வந்து அது இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஈரத்தோட அந்த லைட்டா ஃபேன்ல காய வச்சு அந்த ஈரத்தோட போட்டதனால இது வந்து மேக்ஸिमम வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும் உங்களுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிறதுக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணனும். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க நமக்கு அரிசி வந்து பொரியல நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. வாயில போட்டு பார்த்தா தெரியும் நமக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இத வந்து நம்ம வந்து ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சிரலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. நிறைய ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன் நானு. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இத நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம வந்து இத வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இத வந்து எப்படி நம்ம பவுடர் பண்ணுவோம் அப்படினா ஒரு சிலது வந்து எப்படி ஆகும் அப்படினா நல்லா வந்து புட்டுக்கு இருக்கிற மாவு மாதிரி இருக்கும். கொஞ்சம் குருணை மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லா ஃபைன் பவுடரா நம்ம வந்து அரைக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம வந்து கஞ்சி சாப்பிடும்போது கொஞ்சம் மென்னு சாப்பிடுற மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் போரேஜ் மாதிரி குடிக்கிற மாதிரியும் இருக்கும். இது வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னர்ல நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்துல 1 செம்பு தண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நான் கரெக்ட்டா வந்து இந்த பெரிய ஸ்பூனால 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அந்த பவுடர் போட்டுட்டேன். காட்டியான அரிசியோட பவுடர் போட்டுட்டேன். அடுப்பு வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து கொதிக்க விடலாம். கொஞ்சம் நம்ம கவனிக்காம பக்கத்துல நிக்காம போய்ட்டோம்னா பொங்கி எல்லாமே கீழ ஊத்திடும். சோ அதனால பக்கத்துல நின்னு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கொஞ்சம் கிண்டி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் அது சிம்ல வச்சிட்டோம்னா கொதிக்கும். இதுல நான் டேஸ்ட்காக கொஞ்சமா வந்து ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன். அதோட கொஞ்சமா மிளகுத்தூளும் சேர்த்திருக்கேன். இதுல மோஸ்ட்லி வேற எதுவும் ஆட் பண்ணாலும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து சூட் ஆகாது. ஈவன் ஆனியன் அந்த மாதிரி எது நம்ம ஆட் பண்ணாலும் அந்த அளவுக்கு சூட் ஆகாது. இது வந்து தண்ணி சுண்டி குறையணும் அப்படின்றது இல்ல. நமக்கு கீழ போட்டுருக்க அந்த குருணை வந்து வெந்தா போதும். ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த குருணை வந்து வெந்திருச்சா அப்படினு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஏற்கனவே நம்ம வறுத்திருக்கோம். சோ அதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா வந்து குக் ஆகணும். இல்லனா வந்து அரிசி மாதிரியே இருக்கும் நமக்கு. இது வந்து நம்ம கஞ்சா வச்சாலும் இது வந்து நமக்கு அரிசி கஞ்சி மாதிரி கொலகொலன்னு வராது. கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து லிக்விடா தான் இருக்கும். இது நான் வந்து டெய்லி செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வேன். குருணையா இருக்குறது வந்து வீட்ல யாருக்காவது கொடுத்துட்டு மேல இருக்க அந்த லிக்விடான இருக்குது வந்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கலாம். ஒரு 11 o'clock குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சோ फ्रेंड्स இதான் நம்மளோட இந்த வீடியோ ரெசிபி. இந்த கஞ்சி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स and families கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க டிங் டிங் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. Thank you. Thanks for watching. Bye.